சினேகா தான் ஊரையே உலுக்கிக்கிட்டு இருக்க கேவலமான, கேடுகெட்ட, பொறுக்கித்தனமான ஒரு சுனாமி அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அந்த சுனாமிலயே சும்மிங்க போட்டு போயிட்டாங்க நம்ம சிந்து அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. அட ஆமாங்க. லெஃப்ட், ரைட் வாங்கிட்டு போயிடுறாங்க. டாக்டர பத்தி நீ பேசுனது எல்லாம் பொய்யி. அப்படி நீ சொல்லல. உன் மேல நான் வப்பேன்டி கையி அப்படின்ட்டு போயிடுறாங்களா? இப்ப சினேகாவும் அவங்க அப்பாவ போய் பார்க்குறாங்க. "அப்பா என்னப்பா பண்றது? ஒண்ணும் புரியலையேப்பா." அவன் சும்மா சொல்லிட்டு போறாம்மா. அதெல்லாம் நீ பயப்படாத. அவன் என்ன பண்ண முடியும்? அந்த பையன் அவன் என்ன பண்ணுவான்? அவன்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ! அவன போய் கூட்டு வந்துட்டாளே! அவன அன்னைக்கே தட்டி இருக்கணுமா, தட்டி தூக்கி இருக்கணுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷியாம என்ன பண்ணலாம்? இல்லப்பா அவ ஏதோ பண்ணிட்டா. அவ என்ன பண்ண முடியும்? வா நம்ம ஷியாம வீட்டுக்கு போய் தூக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாய்ங்க. ஷியாம்ட்ட போயிட்டு சிந்து சொல்லிர்றாங்க. "நீ ரொம்ப தேங்க்ஸ்ங்க" அப்படிங்கிறாங்க. "பரவால்ல இருக்கட்டுங்க. என்ன பார்த்து என்ன ஒரு ஒரு கேவலமான ஒரு ஜந்து மாரி என்ன ஒதுக்கிட்டு போனா. அவ பெரிய ஆளு. நல்ல ஒரு டாக்டர்ன்ட்டு சிவாவ பார்த்தா. ஆனா அந்த சிவாவையே என்னென்ன பண்ணியிருக்கிறா. அவங்களுக்காக சிவா ரொம்ப நல்லவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால கண்டிப்பா நான் என் உயிரே போனாலும் உங்களுக்காக நான் நிப்பேன் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லயில, எங்கே ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. சிந்து அங்கே போனா, இங்க அந்த அவங்ககிட்ட போன சமயம் பார்த்து கரெக்ட்டா சினேகாவும் அவங்க அப்பனும் வந்துர்றாய்ங்க. வந்துட்டு, "ஏன்டா திருட்டு பயல, பொறுக்கி பயல, என்னடா நினைச்சுட்டு இருக்க? உனக்கு என் பொண்ணு கேக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாட்களோட வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. "அம்மா, அப்பான்னு ஆன்னு கத்தர்றாரு, துடிக்கிறாரு. நீ சொல்லிட்டா நாங்க நம்பிருவோமா? நாங்க பயந்துருவோமா? அந்த சிந்து ஆர்றா? சிந்து ஒண்ணுமில்லாதவ, 5 பைசாவுக்கு புண்ணியம் இல்லாதவ. ஆனா நாங்க யாரு தெரியுமா? நீ கேட்டிருந்தா உனக்கு ஒரு 10,00,000, 50,00,000 கூட குடுத்துருப்பேன்டா. அவ கூட போய் சேர்ந்துட்டு 5 பைசாவுக்கு புண்ணியம் இருக்காடா உனக்கு. இங்க பாருங்க, நீங்க போயிருங்க." "டேய் என்னடா போயிருங்கன்ட்டு, உன்னை இப்பவே கடத்தி தீட்டு போட்டுமா?" இல்ல இல்ல என்ன விட்டுருங்க. அவ கால்ல விழுந்து அழுதா. அதனால தான். இல்லன்னா நான் அவளுக்காக பேசியிருக்க மாட்டேன்" அப்படிங்கிறாங்க. "இங்க பார், இப்பவும் சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா எதுவுமே நீ சொல்லக்கூடாது. நீ நாள பின்ன வந்து எதுலயாவது உன் வாய விட்டேன்னு வைவேன், உன்ன வச்சு செஞ்சுருவோம். இல்ல அப்பா இவன நம்பக்கூடாதுப்பா. இவன தூக்குங்கப்பா. தூக்குனா நம்ம தான்னு அவ சிந்து கம்ப்ளைண்ட் குடுப்பா. அதனால அதெல்லாம் பேசாம இவன வார்ன் பண்ணி விட்டுட்டு போவோம்" அப்படின்ட்டு இங்க பார், ஒழுங்கு மரியாதையா எதையுமே நீ சொல்லக்கூடாது. அந்த சிந்து வந்தா எனக்கு தேவையில்ல அப்படின்னு நீ சொல்லிடணும். சரியா? சரிங்க, சரிங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நான் உங்களுக்காக சொல்றேன்னா, அ எனக்கு அப்படிங்கிற உனக்கு என்ன? எனக்காக நீ சொல்லணும். நாங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் நாங்க சொல்லணும். அப்ப நீயும் ஆமாங்கணும். நான் எதுவுமே சினேகாவ லவ் பண்ணல. சிவாவ தான் லவ் பண்ணான்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னீன்னா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க, இல்ல ஃபோன் மூலமா குடுத்துருவோம். ஃபோன் மூலமா குடுத்தா அதெல்லாம் ஆதாரமா போயிரும்ப்பா. இங்க பாருங்க பணம் குடுத்தாங்க, மிரட்டுனாங்க. எப்படியாவது அந்த சிந்து சொல்ல வச்சுருவா. அதனால கையிலே குடுத்துருவோம். இந்தாடா 10,00,000 வச்சுக்கோ. இன்னமும் நாளைக்கு அவ கெடு குடுத்துட்டு போயிருக்கா சிந்து. அந்த டயத்துல நீ எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிறணும். நான் இவள லவ் பண்ணவே இல்ல அப்படின்னு நீ சொல்லிறணும். ஓகேவா? அப்படிங்கிறாங்க. சரிங்க சார். நீ இத மட்டும் சொல்லிட்டீன்னா உனக்கு மீதி ரூ. 40,00,000 தர்றோம். ரூ. 50,00,000 வாங்கிட்டு எங்கிட்டாவது போய் செட்டில் ஆயிடா அப்படின்ட்டு போறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் மேடம் அப்படிங்கிறாங்க. அடிச்சுட்டு தான் போறாய்ங்க. கை கால்லாம் இதாகுது. மேடம் என்ன மேடம் இப்படி பண்றாய்ங்க? ஏன் ஏன் ஷியாம் பயந்துட்டீங்களா? நான் பயப்படல மேடம். ஆனா உங்கள பத்தி கொஞ்சம் கோவமா தப்பு தப்பா சொன்னேன். அதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கல. மேடம் நீங்க எப்படியும் நீங்க செல்லுல எடுத்துருப்பீங்கன்னு நெனச்சேன். எடுத்துட்டீங்களா என்ன? கதவ தொறந்து நான் எடுத்தத நீங்க பார்த்தீங்களே! அதான் மேடம். அதனால தான் நான் தைரியமா பேசினேன். அவளுகளுக்கு இருக்கு கச்சேரி அப்டின்ட்டு உடனே ஃபோன போடுறாங்க. மேடம் இப்பவே இப்பவே போடாம என்ன பண்ண சொல்ற? ஆறுன கஞ்சி பழைய கஞ்சின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு போவோம் வா! அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. போற வழியில என்ன பண்றாங்க, "என்ன சினேகா கண்ணு, நல்லா இருக்கியா கண்ணு?" அப்படின்னு சிந்து கேட்க, "என்ன திமிரா? அவன உன் கைக்குள்ள வச்சிருக்கேன்னு. இப்ப அவன் எங்க ஆளு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நாங்க பேட்டியெல்லாம் குடுக்க மாட்டோம்." அப்படின்னு சொல்ல, "அப்படியா மேடம்? நீங்க இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புவேனாம். நீங்க அத பார்த்துட்டு நல்ல விதமா ஓடி வந்து எங்க வீட்டிலேயே வந்து நின்னு, அதுவும் பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். டிவிக்காரங்க, மீடியாக்காரங்க 50 பேர் வந்து அவங்க முன்னாடி நின்னு, நான் என்னென்ன செய்ய சொன்னேனோ அத பூரா சொல்லணும். சொல்லுவ கண்ணு, சொல்லுவ. வைக்கட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு வைக்க, மேடம் கதி கலங்கியிருக்க போறா. பேசாம இருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க பார்த்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் பரபரப்பு கேட்க, சிவா என்ன கேட்குறா, "என்ன என்ன சிந்து என்னாச்சு?" "அதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு வந்துட்டோம். இப்ப அலறி அடிச்சுட்டு நம்ம வீட்டு முன்னாடியே பத்திரிக்கைக்கு பேட்டி குடுப்பா அந்த சினேகா." "என்ன சொல்ற? என்ன சொல்ற?" "ஆமா. சிவா மேல எந்த தப்பும் இல்ல. டாக்டர் நல்லவரு." அப்படின்னு அவ சொல்லுவா. "பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, அதுங்க எல்லாம் வீடியோ பார்த்துட்டு, "அப்பா போச்சுப்பா, மோசம் போச்சுப்பா. என்னப்பா நம்ம பேசுனதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கா? அப்ப அவ அந்த சிரிக்குமா அங்கே தான் இருந்தாளா? ஐயோ! இப்ப என்னாச்சு? ஐயய்யோ! இப்ப கெடு குடுத்துருக்காளே! இப்ப நம்ம மட்டும் சொல்லலைன்னா, அவ சொல்லிருவேன்னு இருக்காளே எல்லாத்தையும். அத வந்து வெளியில இட்டுருவேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சிந்து. அதனால பயந்துட்டு அலறி அடிச்சுட்டு, "அப்பா சீக்கிரம்ப்பா வாங்கப்பா." டக்கு டக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருக்கும் பத்திரிக்கைக்காரங்கள கூப்பிட்டு
கூப்பிடுறாங்க. பிரஸ் மீட்டிங்ல இருந்து எல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு வாசலுக்கு சர்ரு புர்ருன்னு கார் வந்து நிக்குதுங்க. அந்த வந்துட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிந்து செம்ம இதாகுறாங்க. அன்னபூர்ணி, மகா எல்லாரும் வராங்க. என்ன 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 அப்படின்னு பார்த்தா எல்லாம் மைக்க பிடிச்சிட்டு வராங்க. ஸ்னேகா இறங்குது பம்மிக்கிட்டே. என்னம்மா கண்ணு என்ன இங்க வந்திருக்கீங்க? இல்ல சிவா கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க மேடம் சிவா வீட்டுக்கு? சொல்லு அப்படின்னு செல்ல எடுத்து நம்ம சிந்து காமிக்க, சிவா பாக்குறாங்க சிந்துவ. என்னடி மிரட்டுற அவளையே? பின்ன தப்பு அவ பக்கம் இருக்கு, அவ குடுமி என் கையில இருக்கு, அப்புறம் ஆடிதான் ஆகணும் டாக்டரே. என்ன அம்மாடியோ நீ பெரிய லெவல் தாம்மா, வேற ஆள் தான். சிந்து உன்கிட்ட நானும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். டாக்டரே என்ன டாக்டரே, நீ அப்படிலாம் நினைக்காத டாக்டரே. உனக்கும் பெரியத்தைக்கும் இந்த வீட்டுக்கு மட்டும் விதி விலக்கு டாக்டரே. என்ன விதி விலக்கு? உங்களுக்கு நான் அடங்கி இருப்பேன் டாக்டரே. பார்த்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்ப மட்டும் எனக்கு அடங்க மாட்டேன்ட்டுல்ல டாக்டரே. அது நீ கிடைக்கிறக்கா பண்ணேன் டாக்டரே. நீ என்ன டாக்டர் அப்பப்ப அதையே சொல்ற? அது எப்ப வேணாலும் நான் சொல்லுவேன்டி அப்படிங்கிறாங்க. போங்க டாக்டர், அத பத்திலாம் நான் பெருசா நினைக்கல. ஏன்னா என் டாக்டர் எனக்கு கிடைச்சிட்டாங்க. அப்படிங்கையில இங்க ஸ்னேகா என்ன பண்றாங்க, நான் உங்க எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ட்டு சிந்து என்ன சொல்ல சொன்னுச்சோ அம்புட்டையும் சொல்லிடுதுங்க. டாக்டர் சிவாவை பத்தி நான் சொன்னதெல்லாம் தப்பு, பொய். என்ன அவர் கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல தான் நான் அப்படி சொல்லிவிட்டேன். அவரு ரொம்ப 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 நல்லவரு. அவர் எல்லாத்துக்கும் காசு கூட வாங்காம தான் நிறைய பேருக்கு செய்றாங்க. அவங்க சிறந்த மனப்பான்மை உள்ளவரு, ரொம்ப நல்லவரு, தங்கமானவரு அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. தெரியாம நான் பேட்டி கொடுத்துட்டேன். அதுக்காக 2 பேர்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏம்மா ஒருத்தங்கள பத்தி தப்பா சொல்லுவீங்க, ஈஸியா மன்னிப்பு அப்படின்னு கேட்டா முடிஞ்சு போச்சா என்ன? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கையில கால தூக்கி காமிக்கிறாங்க சிந்து. அங்க இருக்கிற ஒருத்தர் ரிப்போர்ட்டர் தெரிஞ்சு போது அது ஸ்னேகாவுக்கு பிடிக்காத ஆளு. என்ன பண்றாங்க, நீங்க உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்களா? கால்ல விழுந்து கேட்கறதா அப்படின்னு ஸ்னேகா அப்படியே பொதும்புது. வேற வழியே இல்ல, பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு மொபைல சிந்து காமிக்க, அத அறுக்கிறத காமிப்பாங்களா அந்த மாதிரியே காமிக்க பயத்துல வந்து ஸ்னேகா என்ன பண்ணுது, டாக்டர் கால்ல விழுகுறாங்க. என்ன மன்னிச்சிடு டாக்டரே, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் தெரியாம உன்னை பத்தி சொல்லிட்டேன். எல்லாரும் மன்னிச்சுக்கங்கன்னு மன்னிப்பு கேட்டு, அடியே சிந்து உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு பார்வையில சொல்ல, நானும் அதை தாங்கிக்கிறேன்டி, உங்ககிட்ட எதிர்கொண்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. பார்த்தா அன்னபூர்ணிக்கு அவ்வளவு சந்தோஷம். சிந்து வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. சிந்து உன்னால இந்த வீட்டுக்கு ஏற்பட்ட களங்கமே போயிருச்சுமா. அவ்வளவு பேரும் அன்னபூர்ணிலாம் பாராட்டிட்டு போறாங்க. உங்க புள்ள நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படி இப்படின்னு பாராட்டுறாங்க இல்லையா? உடனே நாங்க டிவில கொடுக்குறோம், லைவ்ல பாருங்க அப்படிங்கிறாங்க. லைவ் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தாங்க கட்டி பிடிக்கிறாங்க. எல்லாம் கட்டி பிடிக்க அப்படியே மகாவுக்கு வயிறா எரியுது. ச்சே நல்ல பேர் எடுத்துட்டாளே அப்படின்னுட்டு இப்ப என்ன பண்றாங்க, மகா ஓடி போய் உனக்கு நான் ஏதாவது ஸ்வீட் செஞ்சாருன்னு உள்ளுக்க போகுது. டாக்டர் எப்படி அப்படிங்கல ஆர்வம் அப்படி கை கொடுத்துட்டு போக மகாவுக்கு தாங்க முடியல. போன் வருது மகாவுக்கு தம்பிட்டு வந்து அது அங்கிட்டு போக எல்லாரும் போயிடுறாங்க. எதுக்காக? சிந்துவும் சிவாவும் ரொமான்ஸ் பண்ணத்தான். இங்கிட்டு திரும்பி நிக்க படக்குன்னு ஒரு கை கட்டி பிடிச்சான்னு திரும்பி பாக்குறாங்க. சிவா டாக்டர் என்னது பப்ளிக்ல என் பொண்டாட்டியோட இடுப்புடி அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. எப்படி சிந்து என் மேல ஏற்பட்ட களங்கத்தை அப்படியே தொடச்சு எரிஞ்சுட்டேன். நான் எவ்வளவு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? எப்படி அந்த சியாம கண்டுபிடிச்ச? என்ன டாக்டர் பிடிச்சவங்களுக்காக எதை வேணாலும் செய்யலாம், அதுல நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உனக்கு தெரியாதா டாக்டர்? எப்படி கல்யாணம் பண்ணி வந்தேன்? புரியுதுப்பா புரியுது. நான் உன்கிட்ட பயந்து இருக்க வேண்டியதா இருக்கே. அப்பெல்லாம் இல்ல டாக்டர், நீ தான் என் டாக்டர் உயிரு. என் உயிரை எப்படி காத்துக்கணும்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கண்ணு கலங்குது அவருக்கு. டாக்டர் ஏன் டாக்டர் அழுகாத டாக்டர், நான் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஆபத்து ஒண்ணு நெருங்க விட மாட்டேன் டாக்டர் அப்படின்னு கண்ணை தொடச்சு விட, அது உண்மைதான்டி மருமகளே அப்படின்னு டீயை போட்டுட்டு எடுத்துட்டு வராங்க. ஜூஸை போட்டுக்கிட்டு வராங்க நம்ம அன்னபூரணி. அத்தை அப்படின்னு திரும்ப, பிடிச்சுக்க நீ தான் இனிமே இந்த வீட்டு மருமக வா அப்படின்னு சொல்லிட்டு ஆராத்தி எடுத்து கூப்பிடுறாங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமா ஹாப்பியா போறாங்க. ஆனா ஒரு ஜோடி இணையுது, ஒரு ஜோடி பிரியிற கண்டிஷன்ல இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. கண்டிப்பா அவங்க பிரிய மாட்டாங்க. எப்பவுமே சிந்து பைரவி கண்மணி அன்புடன் பேரே ஒண்ணா இருக்கையில அவங்க எப்படிங்க போவாங்க? இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.